بسم الله الرحمن الرحيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله الله أكبر الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று நாம் ஓர் இளைஞன், ஒரு செல்வந்தர், ஆளுமை படைத்த ஒரு சஹாபியை பற்றி நாம் பேசப் போகின்றோம். அவர்தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனா மாநகரத்திலேயே அவரை பற்றி அறியாதவர் யாரும் இல்லை என்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த குலத்திலும் பெரும் செல்வந்தராகவும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன்தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தாயாரின் செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம். அவருடைய தாயார் மிக நல்ல முறையில் அவரை வளர்த்து கொண்டு வந்தார். எந்த அளவுக்கு என்றால், அவருடைய உயர்ந்த ஆடைகள், நறுமணம் மக்கத்து மக்களை அப்படியே மெய்சிலிர்க்க வைக்கும். வீட்டில் இருப்பவர்கள் நறுமணம் உடைய உணர்ந்து புரிந்து கொள்வார்கள், ஒருவேளை முஸ்அப் அவர்கள் இந்த வீதியிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றார் போலும். அந்த அளவிற்கு உயர்ந்த ஆடையும் நறுமணங்களையும் அவர்கள் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்ட ஒரு இளைஞன்தான் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிலையில் மக்காவில் எல்லோருடைய பேச்சாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அவருடைய செவிக்கும் அது எட்டுகின்றது. ஏகத்துவத்தை, இன்றைய தூதை அவர் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்கம் பின் அர்கம் அவர்களுடைய இல்லத்திலே அவர்கள் சந்திக்கின்றார்கள். அன்னலாரை சந்தித்த பிறகு திருக்குர்ஆனை வசனங்களை கேட்கின்றார்கள். அது உள்ளத்தை ஈர்க்கின்றது. உடனே அவர்கள் இஸ்லாத்தை அங்கு ஏற்றுக்கொண்டு வீட்டில் அதை சொல்லாமல் மறைத்து வைக்கின்றார்கள். ஏனென்றால், நான் எல்லோரையும் சமாளித்து விடுவேன், மக்கா மாநகரத்திலே தாயாரை தவிர. எந்த அளவிற்கு அன்பும் பாசமும் தாயார் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவருடைய அந்த கோபம் இருக்கின்றது. ஆக குனாஸ் பின்த் மாலிக் என்ற பெண்மணி தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவருடைய தாயாராக இருக்கின்றார். ஆக இந்த மாற்றத்தை நான் எப்படி சந்திப்பது, தாயாரிடம் எப்படி சொல்லுவது என்பதில் அவர் ஓரளவு பயந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் சில நாட்கள் கழிகின்றன. ஒரு நாள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையில் ஒருவர் பார்த்து விடுகின்றார். உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் பார்த்து ஓடி சென்று தாயாருக்கு சொல்லிவிடுகின்றார். இதை கேட்டவுடன் தாயுடைய கோபம் பொங்கி எழுகின்றது. எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வைத்திருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போ எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பை அவர் காட்டுகின்றார். நம்முடைய தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டாயா என்ற கோபம் அவர்களுக்கு வருகின்றது. தன்னுடைய மகனை வீட்டிலே தனிமைப்படுத்துகின்றார். ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லுவோமே, வீட்டு கைது போல் அவரை வைக்கின்றார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை திறந்து விட்டான். ஏகத்துவத்திற்காக அந்த உள்ளம் தயாராகிவிட்டது. இனி திரும்புவது இல்லை என்ற முடிவை கண்ட தாயார் அப்படியே வீட்டிலே முடங்கி வைத்திருக்க, ஒரு நாள் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அவர் வீட்டிலிருந்து ஓடி அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு அவர் சென்று விடுகின்றார். அபிசீனியா ஹிஜ்ரத் 5 நபித்துவ ஆண்டுடைய 5வது ஆண்டு நடக்கின்றது. அதிலே முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பங்கு கொள்கின்றார்கள். இவ்வாறு இருக்கும்பொழுது நாட்கள் கடந்து விடுகின்றன. மீண்டும் முஸ்அப் பின் உமைர் அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள்.
ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் சபையிலே முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். தோழர்கள் அவரை பார்த்தவுடன் கீழே குனிந்து அட ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஒட்டு போட்ட சட்டையும் மிகவுமே எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாத ஒரு மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்திருந்த அந்த அன்பு, உலகத்தில் உள்ள அனைத்து தியாகங்களுக்கும் தயாராகிவிட்டார். ஆக இவ்வாறாக அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. தாயும் சொல்லிவிட்டார், சென்று விடு, நீ என்னுடைய மகனும் இல்லை, நான் உன்னுடைய தாயும் இல்லை. என்றாலும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தாயாருக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைக்கின்றார். தாயார் அதை மறுத்து விடுகின்றார். ஆக இப்பொழுது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை விடைபெற்று விடுகின்றது. ஒரு நாள் சாப்பாடு, ஒரு நாள் பட்டினி, கடினமான பழக்கமில்லாத உடைகள். ஆனால் இத்துடன் ஈமானுடைய சுவையுடன் அல்லாஹ்வின் மீது அன்பும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் அவர்களை அந்த கடினங்களை, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அது தயாராக்கி விடுகின்றது. இத்தகைய தருணத்தில் தான் ஒரு பொறுப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த மதீனாவாசிகள் 12 நபர்கள் அன்னலாரிடம் சொல்கின்றார்கள், நமக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக ஒரு நபரை அனுப்புங்கள். யஸ்ரிப் என்ற மதீனா மாநகரத்திலே இஸ்லாம் போதிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு தூதரை அனுப்புங்கள், உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று முதல் அம்பாசிடராக, முதல் தூதராக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு செல்கின்றார்கள். இங்கிருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணமும் அதுதான். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். என்றாலும் மக்காவிலே அவரை விட முதிர்ச்சி அடைந்த, அதாவது மூத்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். என்றாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை தேர்வு செய்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த அறிவாளியாக, உயர்ந்த ஒழுக்கங்களுக்கு சொந்தக்காரராக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்கின்றார்கள். நடந்ததும் அவ்வாறு தான் சகோதரர்களே, சகோதரிகள். மதீனாவுடைய வீட்டுக்கு சென்று மதீனாவிலே ஒரு மிக சிறந்த களப்பணியை செய்து மக்களுடைய இதயங்களை அவர் வெல்கின்றார்கள். 12 சகோதரர்கள், சகோதரிகள் இஸ்லாத்தை சேர்ந்து வந்த அந்த காலத்தை விட்டு இப்போது 70 நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு குலத்தலைவர்களை சந்திப்பதும், வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்பதும், உரையாடுவதும், குர்ஆனுடைய வசனங்களை எடுத்துரைப்பதும், ஏகத்துவத்தினுடைய தூதை எடுத்துரைப்பதும் மிக அழகான முறையிலே, நேர்த்தியான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்ட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பணியை செய்கின்றார்கள். என்றாலும் சவால்கள் இல்லாமல் இந்த பணி இல்லை. இப்பணி பல சவால்களை எதிர்கொள்வதற்காக நம்மை தயார்படுத்துகின்றது. ஒரு குலத்தலைவர் அப்த் அல் அஷ்ஹல் என்ற ஒரு குலத்தின் தலைவர் தான் உசைத் இப்னு ஹுதைர். இவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். என்றாலும் கோபமுடன் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை அணுகுகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், ஏன் வந்தாய்? மக்களை மாற்றுவதற்காகவா? மக்களை குழப்பத்தை உண்டாக்குவதற்காகவா? நீர் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் இந்த இடத்திலிருந்து சென்றுவிடும், ஓடிவிடும் என்று மிரட்டுகின்றார். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களுடன் இருந்த சகோதரர்களும் பயந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு பதட்டம் ஏற்படுகின்றது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் நிலை குலையாமல், பதட்டம் அடையாமல் இருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், முஸ்அப் பின் உமைர் பெரியவர் அவர்களே, என்னிடம் ஒரு செய்தி இருக்கின்றது, அதை நீங்கள் கேளும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையே நான் சென்று விடுகின்றேன்.
இந்த வார்த்தைகள் அந்த பெரியவரை அப்படியே சிந்திக்க வைக்கின்றது. ஒரு இளைஞன் இந்த அளவிற்கு பதட்டமடையாமல் பேசுகின்றார், என்னதான் சொல்லுகின்றார் என்று பார்ப்போமே என்று தன்னுடைய அந்த வாளை இல்லாட்டி அந்த அம்பை அப்படியே குத்திவிட்டு தரையிலே பூமியிலே அமர்ந்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்ட முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை அங்கு ஓதுகின்றார்கள். அங்கு ஏகத்துவத்துடைய செய்தியை எடுத்து வைக்கின்றார்கள். இறைவன் ஒருவனே என்பதை எடுத்து வைக்கின்றார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த உசைத் இப்னு ஹுதைர் அவர்கள் ஈட்டி முனை தாக்குவது போல் முஸஅப் பின் உமைருடைய செய்தி அவருடைய இதயத்தை தாக்குகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக அங்கு அவர் சொல்லுகின்றார், இவ்வளோ நல்ல செய்தி இருக்கின்றதே, இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உடனே முஸஅப் பின் உமைர் அவர்களை தூய்மைப்படுத்தி உடல் சுத்தம் செய்து குறித்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே அவர்கள் அதை முடித்துவிட்டு வந்த பிறகு ஷஹாதாவை சொல்லி முஸ்லீமாக மாறிவிடுகின்றார். இந்த செய்தி காட்டுத்தீ போல் மதீனா மாநகரத்தில் பரவி விடுகின்றது. இதை கேட்ட மீண்டும் 2 தலைவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுகின்றார்கள். சாத் இப்னு முஆத் மற்றும் சாத் இப்னு உபாதா அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரும் இஸ்லாத்தில் இணைந்து விடுகின்றார்கள். ஏற்கனவே களப்பணி செய்திருந்த முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே இந்த செய்தி மக்கள் வரை சேர்த்து வைத்த காரணத்தினால் யார் துணிச்சல் இல்லாமல் வர முடியாமல் இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது முன்னுக்கு வந்து விட்டார்கள். தலைவர்களே ஏற்றுவிட்ட பிறகு நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த உண்மையை, இந்த மார்க்கத்தை என்று அவர்கள் ஏற்கின்றார்கள். இவ்வாறாக ஒரு மிக்க அழகான ஒரு சூழலை, ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு பூமியாக மதீனாவை மாற்றிவிடுகின்றார்கள் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வாறாக நாட்கள் கழிந்தன. ஹிஜ்ரத் நடந்தது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன் அல்லாஹ் தஆலா மதீனா மாநகரத்திலே ஒரு இஸ்லாமிய சூழலை, ஒரு இஸ்லாமிய பூமி அங்கு உருவாக்கி விடுகின்றான். இவ்வாறாக நாட்கள் கடந்து செல்கின்றன. உஹதுடைய பதர் யுத்தம் நடக்கின்றது. உஹது யுத்தம் நடக்கின்றது. உஹது யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். மிக வீரமாக முஸஅப் பின் உமைர் அவர்கள் அங்கு போரிலே கலந்து கொள்கின்றார்கள். முதல் பகுதியிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள். ஆனால் ஒரு சில தவறுகள் காரணமாக மீண்டும் எதிரிகள், உங்கள் அனைவருக்கும் அந்த சம்பவம் தெரியும், உஹதை மீண்டும் எதிரிகள் தாக்கிய போது வெற்றிக்கனி கிட்டிய அந்த போர் இப்போது தோல்வியை சந்திக்கும் ஒரு நிலை வந்து விடுகின்றது. இதை கண்ட முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்கள் அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கச் செல்கின்றார்கள் என்று அறிந்தவுடன் தன்னை ஒரு தனிப்பட்ட ஒரு படையாக அவர் அறிமுகப்படுத்தி ஒரு கையிலே வாளும் இன்னொரு கையில் கொடியும் வைத்து அவர்கள் எதிரிகளை அழைக்கின்றார்கள். எதிரிகளில் சிலர் இவர்தான் அன்னலார் என்று நினைத்து அவர் பக்கம் தன்னுடைய கவனமும் முழு படையும் சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்படக்கூடாது என்பதற்காக முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை கையாளுகின்றார்கள். கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடின்படி அவர் ஷஹீதாகி விடுகின்றார். இவ்வாறாக ஒரு இளைஞன் தன்னுடைய முழு வாழ்க்கையும் இஸ்லாத்துக்கு ஒப்படைத்து எந்த நாளில் அதை கேட்டாரோ அன்றிலிருந்து கடைசி மூச்சு வரை தன்னுடைய முழு ஆளுமையையும் திறமையையும் அவர் தீனுடைய மேலோங்குவதற்காக அவர் கொடுத்து விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு பின் ஷஹீதானவர்களுடைய உடலை பார்ப்பதற்கு செல்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை பார்க்கின்றார்கள். அவ்வாறே முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை பார்க்கின்றார்கள். பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகின்றார்கள்? இந்த இளைஞனை நான் மதீனாவில் பார்த்திருக்கின்றேன், மக்காவுடைய வீதிகளில் பார்த்திருக்கின்றேன். அந்த கடந்த காலத்தை நினைவு கூறுகின்றார்கள். முஸஅபே,
நான் உம்மை விட அழகிய உடைகள் அணிந்து கண்டதில்லை. இதோ நீர் இப்பொழுது மண்ணும் தூசியும் புழுதியும் இரத்தமுமாக விரவப்பட்ட நிலையில் செல்கின்றீர். நிச்சயமாக நீங்கள் யாவரும் அல்லாஹ்விடமிருந்து மறுமை நலன்கள் அடைவதற்கென்றே தியாகம் அனுபவித்தவர்களாவீர்கள் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதராகிய நான் சாட்சி சொல்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இந்த வசனத்தையும் அவங்க ஓதுகின்றார்கள். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 23வது வசனம், நம்பிக்கையாளர்களில் இத்தர்களும் இருக்கின்றனர், அல்லாஹ்விடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டிவிட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஷஹீத், ஒரு உண்மையாளர், ஒரு இளைஞனை நாம் இன்று நினைவு கொள்கின்றோம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகள் என்ன? ஒன்று, இம்மையா மறுமையா என்று வரும்பொழுது ஒரு இளைஞன் மறுமையை தேர்வு செய்கின்றான். அல்லாஹ்வின் உவப்பும் அன்பும் அல்லாஹ்வின் தூதருடைய அன்பும் அங்கு முன்னிலையில் கொண்டு வரப்படுகின்றார். ஈமானுடைய சுவையை சுவைக்கின்றார். அந்த சுவைக்கு முன்னால் வருகின்ற அனைத்து விதமான ஆடம்பர வாழ்க்கையை அவர் தியாகம் செய்வதற்கு தயாராகி விடுகின்றார். ஆக இங்கு நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை தியாகம். இந்த மார்க்கம் எதை கேட்கின்றது? இன்று அத்தகைய ஒரு உயர்ந்த நிலை என்றாலும் என்னென்ன தியாகங்கள் நம்மால் செய்ய முடியுமோ நாம் செய்ய வேண்டும். நேரத்தின் தியாகம், பொருளின் தியாகம், ஆளுமையின் தியாகம், நம்முடைய செல்வாக்கின் தியாகம், நம்முடைய திறமைகளின் தியாகம், இங்கு அனைத்து தியாகங்களையும் கொடுத்து கடைசியாக உயிர் தியாகமும் கொடுத்து விடுகின்றார்கள் சஹாபா பெருமக்கள். அதில் முதன்மையாக நாம் இன்று முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கின்றோம். எந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதில் அவர் உறுதியாக இருந்தார். அது ஒரு போலி ஈமானாக இல்லை, அதில் உறுதி இருந்தது. தன்னுடைய திறமைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள், அதை வெளிப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான மனிதரை தேர்வு செய்கின்றார்கள். ரைட் பர்சன் ரைட் ஜாப் என்று சொல்வார்களே, அவ்வாறாக தேர்வு செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு யூட்டர்ன், ஒரு மாற்றத்தை இஸ்லாத்திற்காக கொடுக்கின்றார்கள். ஆக இளமையை பயன்படுத்துவது ஒரு படிப்பினை. இளைஞர்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கின்றது. இஸ்லாத்தின் சேவை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்பொருத்தம் இளமை பருவத்திலிருந்து, சிறு வயதிலிருந்து தொடங்கிவிட வேண்டும். முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ஆக அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உரையாடல் ஒரு நினைவூட்டல் தான். என்றாலும் இந்த வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே இதன் மூலமாக நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கு இது வழிவகுக்கும். இஸ்லாத்திற்காக எத்தகைய தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்கான தௌஃபீக்கை, பாக்கியத்தை கொடுப்பானாக. இஸ்லாத்தையும் இஸ்லாமிய இயக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கும் தீனை நிலைநாட்டுவதற்காக நம்மை, நம்முடைய திறமைகளை, ஆளுமையை ஒப்படைப்பதற்கும் நமக்கு உதவி புரிவானாக, துணை புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.